ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னா, அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 1 கேஜி மட்டன் எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் வந்து ஒரு 5 விசில் விட்டு எடுத்துப்போம். எங்கள் வீட்டில் ரொம்ப சாஃப்டாக இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் நான் ஒரு 5 விசில் விட்டுக்கிறேன். அதில் வந்து இந்த வெங்காயம், தக்காளி, கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பச்சை மிளகா, தண்ணி விட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், மட்டன் நல்லா அந்த கொழுப்பெலாம் பிரிஞ்சு அழகாக வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வானலில் வந்து ஃபஸ்ட்டு அடுப்பில் வச்சுப்போம். அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிப்போம். 2 ஸ்பூன் போதும், ஏன்னா ஆல்ரெடி கொழுப்பே கொஞ்சம் நிறைய இருந்துச்சு, அதனால் 2 போதும். அதில் வந்து இந்த மசாலா பட்டையெல்லாம் போட்டுப்போம். ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 3 பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துப்போம். இப்போ இதில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துவோம். நல்லா கலந்து விட்டுருவோம். நல்லா வதங்கி வரட்டும். அதில் வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 2 இல்லைனா 3 வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா குழைய வதக்கிப்போம். நான் வந்து கருவேப்பிலை முன்னாடியே ஆட் பண்ண மறந்துட்டேன், அதனால தான் இப்போ ஆட் பண்ணுறேன். நீங்கள் எண்ணெய் ஊற்றி நம்ம அந்த பட்டை போடக்குள்ளே இதையும் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம அவிச்சு வச்சுருக்கோம்ல, அந்த மட்டனை வந்து இதில் கலந்துப்போம். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்க. இப்போ குழம்பு நல்லா கொதி வருது. நம்ம ஆல்ரெடி மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து காரம் பத்தலைன்னா இதுவே கரெக்டாக இருக்கும். சப்போஸ் காரம் பத்தலைனா நீங்கள் இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. உப்பும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக வந்து 2, 3 பத்தை வந்து தேங்காய் வந்து அரைச்சி சேர்த்துப்போம். இது இன்னும் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது ஒரு 3 மினிட்ஸ் கொதிக்கட்டும். இப்போ நம்ம கொத்தமல்லி இலை போட்டு இறக்கிடலாம். இப்போ நம்ம பிளேட்டில் ஃபுட் சர்வ் பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட் நம்ம ஒயிட் ரைஸ் வச்சுப்போம். அடுத்து நல்லா நம்ம செஞ்சுருக்கிற டேஸ்டான மட்டன் குழம்பு அந்த ரைஸில் ஆட் பண்ணிப்போம். எனக்கு வந்து நல்லி வந்திருக்கு பாருங்கள். கறி வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.